guys பாருங்க நம்ம bro விழுந்து let me sing a குட்டி story pay attention listen to me if you want take it others when attention leave it baby life is very short namba always be happy ஐயோ ஐயோ guys இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடுலேருந்து கிளம்ப போகிறோம். அதான் நாங்கள் டென்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நாங்கள் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டோம். நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா அங்கே கீழே போய் டைம் ஸ்லாஷ் எடுக்க போயிருக்காங்க வீடியோ. guys இப்போ நம்ம ஏற்காடுலேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ போகலாமா? வண்டியை வெளியே பின்னாடி எடுத்தாச்சு. ஐயோ சர்வலாக இருக்குது இந்த இடம், சரியான கூலிங்காக இருக்குது. R15 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓட்டுறதுக்கு. என் வண்டியை ஓட்டி R15 ஓட்டுறதுக்கே மாறி இருக்குது. கிளம்பலாம். ஓகே கிளம்புறோம். கிளம்பியாச்சு. R15 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா என்னோடய இந்த வயசில் ஒரே இதாக இருக்குது, ஸ்னோவாக இருக்குது கைஸ், மாறி இருக்குது, சரியான ஃபாகாக இருக்குது. போ கிளியர் ஆகிடுன்னு சொல்லியிருக்காரு ப்ரோ. வாங்க போகலாம். அப்படியே நான் ஏன் R15 வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, சரி சும்மா ஒரு சின்ன சேஞ்சஸ்க்காக தான் வாங்கினேன். சரி நம்மளும் எத்தனை நாள் தான் 390 ஓட்டுறது. பார்த்தீங்கன்னா R15 பார்த்தீங்கன்னா செம்மையாக மைலேஜ் கொடுக்குது கைஸ். ரொம்பவே பிடிச்சிருக்கு வண்டி. மைலேஜ் கிங் கைஸ். நான் பார்த்தீங்கன்னா 2500 பெட்ரோல் போட்டேன். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ தான் 1500 கரெக்டாக 1500 தான் போடுறாங்க அவங்க. அதுவும் 1300 அந்த ரேஞ்ச் தான் வந்திருக்கு இவங்களுக்கு ஃபியூல் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. ஸோ கைஸ் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல அந்த இடம். ஐயோ பேசக்கூட முடியல, அவ்வளோ நடுக்குது எனக்கு, சரியான ஃப்ரீஸாக இருக்குது. சரியாக போக வேண்டியதான் நம்ம ஜாலியாக. என்ன மிரர்லாம் ஒரு மாதிரி இருக்குது. கரெக்டாக ரைடர்ஸ்லாம் இந்த டைமில் வர்றாங்க. இந்த டைமில் வந்தால் கரெக்டாக இருக்கும்ல, அதனால் இந்த டைம் வராங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம போக வேண்டியதான். நம்ம சக்கியே ஆஃப் பண்ணிடலாம் போல், அப்படியே ஜாலியாக இறங்கும் போல். ஓ வா ப்ரோ காணும், வந்துட்டு இருக்காங்கன்னு தெரில. ப்ரோ வர்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம போயிட்டுருக்கலாம் வாங்க. மேப்லாம் போடல கைஸ், அப்படியே போகிறோம். வந்த வழி தானே, ஸோ நம்மளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நான் மேப்லாம் போடவே இல்லை. அப்படியே போக வேண்டியதான், ஜாலியாக போக வேண்டியதான். வாவ் அருமையான லுக், எல்லாமே செம்ம சில்லுன்னு இருக்குது கைஸ். நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க. ரைடுன்னு சான்ஸ் கிடச்சாலே கிளம்பிடுங்க ஏற்காடுக்கு. ஸோ சீக்கிரமாக கிளம்புங்க, செம்மையாக இருக்குது இந்த இடம், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா ஏற்காடு சைடு வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6:30 7 o'clockலாம் உள்ளே வர பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது, சரியான வேறு லெவலில் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 7 o'clock அந்த டைமில் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் நார்மலாக ஃப்ரீயாக இருக்கும், நீங்கள் சூப்பராக வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். நீங்கள் ஒரு 7 o'clockலாம் வரலாம் நீங்கள். ஸோ காய்ஸ் இப்போ நம்ம சர்வராயன் டெம்பிள்லேருந்து கீழே இறங்குறோம். இப்போது இதுதான் அந்த டெம்பிளோட என்ட்ரன்ஸ். இது இப்போ நம்ம இந்த சைடு தான் போகணும். இப்படி போனால் ஏதோ ஆஃப் ரோடு வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம போகிறோம். இப்போது பார்த்தீங்கன்னா நான் இங்கே வரேன் கைஸ், நான் சாவி கீ ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே நம்ம போகலாம். வாவ் நியூட்ரலில் போட்டு கையை விட்டுருப்போமா காய்ஸ்? பார்த்துக்கோங்க, கீ என் கையில் தான் இருக்குது. போகிறோம். 40 போகுது பார்த்தீங்களா, சர்ன்னு இறங்கி வர பாருங்களா. நான் இன்னும் கீழே ஆன் பண்ணல காய்ஸ், பாருங்களேன். சேலம் ஏற்காடு. ஓகே நம்ம இப்படி போக போகிறோம், லெஃப்ட் சைடு போக போகிறோம். பாருங்களேன் எதுவுமே பண்ணல, அது பாட்டுக்கு இறங்கி வருது. ஸோ காய்ஸ் இப்போ இங்கே ஏற போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா பைக்கை? ஸோ வாங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். ஓகே வா அருமை. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஸோ காய்ஸ் பாருங்கள், நம்ம பைக் போகுது முன்னாடி, ப்ரோ தான் ஓட்டுறாரு. அண்ட் காய்ஸ் இன்னொன்று நான் சொல்லி ஆகணும், நம்ம ரைடர்ஸ்லாம் கிளம்பிட்டாங்க காய்ஸ். நம்ம ரைடர்ஸ் 2 பேர் போயிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த போட் எடுக்கிறாங்க, அதனால் வந்து அவங்க போயிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது
ஒரு நம்ம 10 நாள் போகிறோம்னு வச்சுக்கோங்க, 10 நாள் மீன் படலனாலும் ஒரு நாள் பட்டால் அந்த நம்ம 10 நாள் உழைப்புக்கு அந்த ஒரு நாள் தான் அந்த காசு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க போயிட்டாங்க கைஸ். ஏன்னா வந்து அவங்க இங்கே இருந்தால் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்காது அவங்களுக்கு. டக்குன்னு நாளைக்கு போட்டு அதுவும் வந்து கொஞ்சம் மழை சீசனாக வேறு இருக்குது. ஸோ வந்து டக்குன்னு மீன் பட்டுருச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப இதாகிடுவாங்க, சேடாகிடுவாங்க. ஸோ அதனால தான் சரி பரவாயில்ல ப்ரோ போயிட்டு வாங்க நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். ஸோ அதனால் ஓகே அவங்க போயிட்டு வரட்டும். நான் ஃபஸ்ட்டு எனக்கு அவங்க விட மனசு வரல. சரி ஓகே இந்தமாரி காரணங்கள்லாம் நான் கருதி ஓகே ப்ரோ போயிட்டு வாங்க, ஏன்னா எனக்கும் அதை பற்றி தெரியும். சரி ஓகே போயிட்டு வாங்க ப்ரோன்னு விட்டுட்டேன். அப்படியே பார்த்து போயிட்டு வாங்க அப்படி சொல்லி வழி அனுப்பிட்டேன். அந்த வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன் கைஸ், போட்டிருப்பேன், பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஓகே ஜாலியாக போக வேண்டியதான். ஸோ இவ்வளோ நேரம் போராக பேசிட்டு வந்தோம், இப்போ நம்ம வேறு லெவலில் பேசலாம். வா 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 பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நம்ம ஹோட்டல் போய் சாப்பிட போகிறோம், ஜாலியாக சாப்பிட்லாம் வாங்க. வா வா அவங்க பாருங்களேன், ஆசி பறந்து விழுந்து வரான் பாருங்கள் வேறு லெவலில். அதுமாரி நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 2 லவ்வர்ஸ் போனாங்க கைஸ். அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே வளைக்கிறாங்க வேறு லெவலில். பார்த்தீங்கன்னா யார் பெற்ற பிள்ளைன்னு தெரில, பாவம் அந்த பொண்ணு. இவன் ஓட்டுக்கு அந்த பொண்ணு பின்னாடியே உட்காந்துருக்கு. ஐயோ பாவம், எனக்கே பார்த்தோன்னா பயமாயிடுச்சு எனக்கு. அந்த மாதிரி வளைச்சான் அவன். பார்த்தீங்கன்னா எப்படி வளைச்சான் நான் சொல்லி காட்டுறேன். ஏதோ வர்றோம் நம்மளுக்கு வந்து ஒரு இப்படி நல்லா சாட்சி வளைச்சான். இந்த ரோட்டில் சாட்சி வளைக்க முடியாது. அது பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏற்காடு அந்த அந்த கொஞ்சம் கீழே அந்த சைடு ஒரு 15-17 பெண்டு கிட்ட நான் நினைக்கிறேன், அதுக்கிட்ட தான் வளைச்சான். அப்படிலாம் வளைக்க விடாது கைஸ். அது மாதிரி கிரிட்டிக்கலான இது. நீங்கள் எப்படின்னா ஓட்டலாம், பைக் எப்படின்னா ஓட்டலாம், பட் ஆனால் வந்து சேஃப்டி மஸ்ட்டு, எப்பவுமே சேஃப்டி மஸ்ட்டு. ஸோ சேஃப்டி பார்த்துட்டு ஓட்டுங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் பைக் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். சில பேர் பின்னாடி உட்காந்தா பயப்படுவாங்க, பில்லியன் ரைடர் உட்காந்தா நீங்கள் ஓட்டுறத பார்த்து பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பயப்பட தேவையில்லை, பைக் ஓட்டுறவங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரைடர் நிற்கிறாரு, என்ன பண்ணுறாரு என்னாச்சுன்னு தெரில, பேக்கை கட்டிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். பேக்கை வந்து அவங்க இடம் தட்டிக்கிச்சு போல் பேக்கு, அதனால் அவங்க கட்டிகிட்டு இருக்காங்க பேக்கை இந்த பெல்ட்டை வச்சு. சரி வாங்க நம்ம போகணும் தான். ஸோ காய்ஸ் நான் என்ன சாப்பிடவே இல்லை காய்ஸ், ரொம்ப பசிக்குது எனக்கு, செம்மையான பசி. நைட்டும் சாப்பிடவே இல்லை. நைட் பார்த்தீங்கன்னா இங்கே டென்ட்டு போட்டு தூங்கணும் பாருங்கள், ஐயோ செத்துட்டேன். அவ்வளோ கூலிங். பார்த்தீங்கன்னா டென்ட் இல்லைன்னா நாங்கள் இன்னும் செத்துருப்போம். பார்த்தீங்கன்னா ரூம் இங்கே எதுவுமே கிடைக்கல. பட் ஓகே தான், பரவாயில்ல, டென்ட்டு போட்டு தான் அது ஒரு ஃபீல் தான், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் எனக்கு எதுவும் தெரியல, ஓகே ஜாலியாக இருந்துச்சு. பட் கொஞ்சம் ஒரே டென்ட்டில் 3 பேர் படுத்ததுனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்கள் டென்ட்லாம் போகிற மாதிரி வந்தீங்கன்னா ஒரு டென்ட்டில் ஒரு 2 பேர் அவ்வளோதான், 2 பேர் தங்குங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுது நினைக்கிறேன். 2 பேர் தங்குங்க, கரெக்டாக இருக்கும் டென்ட்டில். ஓகே ஜாலியாக போகண்டு தான். கார் ஒரு எப்படி போர் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல. சரி இப்படி பண்ண வச்சு பசி போகட்டுமே, நமக்கு பைக் ஓட்டினா போதும், பசிக்காது. போகண்டு தான். பார்த்தீங்கன்னா இங்கே ஜாக் ஃப்ரூட் எல்லாமே இருக்குது, கடலாம். ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட் இன்னும் 1 கிலோமீட்ரு, சேலம் 29 கிலோமீட்ரு. சேலம் ரைட் எடுத்தால் சேலமாக ரோஸ் கார்டன், அப்புறம் போட் ஹவுஸ்லாம் போட்டிருக்காங்க. எல்லோரும் நம்மளை மாதிரி பார்க்குறாங்க, யாரா இவன் ஹெல்மெட்லாம் போட்டு மாதிரி மவுண்ட் வச்சுட்டு போயிட்டுருக்கான், கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பார்க்கட்டும், பார்க்குவான், பார்த்தா என்ன. நம்ம யூடியூப்னு வந்துட்டால் எதுவுமே பார்க்கக்கூடாது, நம்ம ஒட்டுக்கு பேசிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு பேசிட்டு போயிட்டுருக்க தான். ஸோ எல்லாம் பார்த்தா வேஸ்ட்டு தான். ஓகே ஜாலியாக வராங்க காய்ஸ். இப்போ நம்ம சாப்பிட போயிட்டுருக்கோம். ஓகே போகணுதான், வாங்க பறக்கலாம் வாங்க. ஜாலியாக பறக்கணும் கைஸ், வேற மாதிரி. போகலாம் போகணுதான் பறக்க வேண்டியதான். பற சரியான குளிருது. ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா காரில் வந்திருக்காங்க பாருங்களா. பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் செம்மையாக வளைக்கலாம் வாங்க. ஜாலியாக இருக்குல்ல. இப்போ மேலே ஏற போகிறோம். ரைடா பஸ் வருது. சேலம் ஏற்காடு பக்கத்தில். இதுவும் பாருங்கள், இதுவும் சேலம் ஏற்காடு பஸ் தான். பஸ்ஸெல்லாம் இங்கே வர்றாங்க. அவங்களாம் இங்கே இந்த டிரைவருக்குலாம் இங்கே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு போல். ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான் பஸ் ஓடுறது இங்கே.
நல்லாயிருக்கு, இந்த இடம் நல்லாயிருக்கு, பர்ஃபெக்ட். செம்ம ஜில்லுன்னு இருக்குது. கொல்லி ஹில்ஸ் அது லைட்டாக ஹீட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் ஏற்காடு எப்பயுமே ஜில்லுன்னு தான் இருக்கும் போல், இந்த மாதிரி இருக்குது. கூலிங் 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 ஃப்ரீசிங். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதில் மாதிரி கட்டியிருக்காங்க போல, அழகா செம்மையாக இருக்குல்ல. என்ன மலை ஏறுறோமா, ஏறி தான் இறங்க போகிறோமா இப்போது? நம்ம இறங்கி ஆகணும் கைஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒகேனக்கல் போகிறோம். அது பேர் ஒகேனக்கல் தான். ஓகே ஓகே, அதான் போகிறோம். பாருங்களேன், இங்கே அப்படியே படிப்படியாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது எதுக்கு இந்த படி வச்சாங்கன்னு தெரியல. யாராவது ஏறி கை காலை உடச்சிக்கிறது அந்த படி வச்சுருவாங்க. அப்படியே பிளெயினாக வைக்க வேண்டியதுன்னு ஏன் படிப்படியாக வச்சாங்கன்னு தெரியல. ஏதோ அவங்களோட நம்ம பெரிய அறிவாளிலாம் கிடையாது. ஸோ அவங்க ஏதோ ஐடியா பண்ணி தான் அப்படி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அப்படி வைக்கிறதுனால இந்த பசங்களாம் சும்மா வர்றதால ரொம்ப துடிப்பாக இருப்பானுங்க, ஹாப்பியாக இருப்பானுங்க. டக்கு டக்குன்னு இங்கே ஏற போகிறோம் அங்கே ஏற போகிறோம் குரங்கு மாதிரி தாவிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம தான் ஃப்ரெண்டில் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் ப்ரோ வந்துட்டுருக்காரு. அப்படிதான் நம்ம போயிட்டுருக்கோன்னு தான் ஜாலியாக போயிட்டே பேசலாம் வாங்க, சூப்பராக பேசலாம். நம்ம அப்போ கேமரா ரெக்கார்டாக தான் பார்த்துட்டு இருக்கணும். இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்தினா நேற்று வந்து நான் ஃபுல்லாக பேசிட்டே வந்திருக்கேன். பார்த்தா கேமரா ரெக்கார்ட் ஆகலை தெரியுமா? அச்சா செம கடுப்பாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நேற்று ஆடி காரில் அந்த சின்ன சின்ன பசங்களாம் வந்து ஒரு 3 பேர் ஏறிட்டு டாட்டாலாம் காட்டினாங்க. நானும் காட்டினேன். அதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அண்ணன் கூப்பிட்டாங்க, கற்றுனாங்க, நல்லா இருந்துச்சு. அந்த பார்த்தீங்கன்னா நான் கோப்ரோவில் ரெக்கார்டாக இருக்கும்னு நினச்சேன். கோப்ரோ ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா கோப்ரோ பார்த்தீங்கன்னா ஆன்லே இல்லை. பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஏதாவது கண்ணாடியை பார்க்குறேன், ரெக்கார்டு இல்லை, ரெக்கார்டு ஆனில் இல்லை, அப்படியே ஆஃபில் காட்டுது. இந்த பாருங்களா, ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள், அதில் காட்டும், ரெக்கார்ட் ஆகிற மாதிரி காட்டும். அதெல்லாம் காட்டவே இல்லை, எந்த டியூரேஷனும் ஓடவே இல்லை. எனக்கு செம்ம வெறி ஆகிடுச்சு எனக்கு. இதை கொஞ்சம் வேகமாக போகலாம் வாங்க, போர் அடிக்குது வாங்க, ஸ்லோவாக ஓட்டி போர் அடிக்குது வாங்க. அப்படியே பார்த்து கொஞ்சம் ஸ்லோவாக அண்ட் ஸ்டெடியாக ஓட்டலாம் வாங்க. பெங்களூரு அந்த வழியிலே போயிட்டுருக்கோம் நம்ம. ஓகேங்களா. இந்த நம்ம பார்த்தீங்கன்னா வந்த வழியிலே திருப்பி வர்றோம் பாருங்கள். சரி வாங்க அப்படியே போகலாம். நான் வந்த வழியில் நம்ம இப்படி ஏறி அப்படி சுற்றிட்டு இப்படி வரோம், நம்ம மாற்றி வந்துட்டுருக்கோம். சரி வாங்க அப்படியே போகலாம். வந்துட்டு அப்படியே வேறு வழியில் வந்தோம். குழப்பமாக இருக்குது, எங்கெங்கே என்னென்ன வழி அப்படியே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஒரு டவர் கிடச்சா சூப்பராக இருக்கும். ஓகே மேப் போட்டாச்சு, ஸோ கரெக்டாக காட்டிடும் நம்மளுக்கு. ஸோ கொஞ்சம் வேகமாக போகலாம். ப்ரோ வந்துட்டு தான் இருக்கார் பின்னாடி. நம்ம தான் ஃப்ரெண்டில் போயிட்டுருக்கோம். அவங்க நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி தான் வர்றாங்க அவங்க. ஸோ நம்ம தான் கரெக்டாக ஓட்டணும். ஸோ வாங்க அப்படியே போகலாம். ஓகே கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டலாம். டைம் ஆச்சு, போய் சாப்பிட்ணும். பசி உசுர போகுது எனக்கு, உயிர் எடுக்குது பசி. சாப்பிட்றான்னு சொல்லுது என்ன, சாப்பிட்டே ஆகணும். சாப்பிடாம இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்குனே, அதுவே பெரிய விஷயந்தான். பாருங்க வயிற்றுல எனக்கு பெரட்டுது, கரகரன்னு சவுண்டு கேட்குது வயிற்றுல. சாப்பிட்ணும் சீக்கிரம். இங்கே பாருங்களேன், மலை மேலே ஏறி நிற்கிறாங்க பாருங்களேன். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஏறுறாங்க, பார்த்து ஏறணும். நீங்களும் வந்தால் பார்த்து ஏறுங்க. ஓகே சர்ரெண்டு போக வேண்டியதான் நம்ம அப்படியே. வாவ் செம்மையாக இருக்குல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இட கை விடும். ஏதாவது பாட்டு போடலான்னு பார்த்தா இந்த பாட்டு ஞாபகத்துக்கு வர மாட்டேது. இப்போ பாட்டு பாடி நான் மொக்க வாங்கிப்பேன். பாடுவேன் பாட்டெலாம் நம்ம ஓரளவுக்கு பாடுவோம். சின்ன வயசுல பாட்டெலாம் பிடிக்கும் பாடுறது. பட் ஆனால் வந்து எங்கேயும் நான் பாடினது கிடையாது. ஸ்கூலில் ஒன்ஸ் கிளாஸ்லலாம் நான் நிறைய வாட்டி பாடுவேன். ஸ்டேஜெலாம் அந்தளவுக்கு நான் பாடினது கிடையாது. பட் ஆனால் ஸ்டேஜெலாம் பேசுவோம் கைஸ். ஸ்டேஜ் ஃபியர்லாம் நம்மளுக்கு கிடையாது சின்ன வயசுலேருந்து. யார் எங்கே விட்டாலும் டக்குனு போய் பேசி வந்துடுவோம். ஸோ அதனால் ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஸ்டேஜ் ஃபியர்லாம் கிடையாது. டக்குனு பேசுகிறோன்னா ஏதாச்சும் நம்மளுக்கு தெரிஞ்சதை ஏதாவது டக்குனு பேசிகிட்டு ஒன்று தான். சில பேர்லாம் பயப்படுவாங்கள்ல, அந்த மாதிரி பயம்லாம் நம்மளுக்கு கிடையாது. ஸ்டேஜ்லாம் கூட்டம் என்ன, எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லோரும் பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் ஏறும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவனுங்க சிரிப்பானுங்க பாருங்க. நான் இப்போ பாருங்க, ஏதாவது ஆனுவல் டேலாம் ஸ்டேஜ்லாம் ஏறணும்னு வச்சுக்கோங்க, அவங்க கீழே உட்காந்துருப்பானுங்க, வேணும்னு நம்மளை பார்த்து சிரிப்பானுங்க. அப்படிலாம் இருக்கும். சில இப்போ நான் பார்த்து அவங்கள சிரித்தா அவனுங்க வெக்கப்படுவானுங்க, நம்மலாம் வெக்கப்பட மாட்டோம். அப்படியே நம்ம ஏதாவது பேசணும்னா பேசுவோம். டான்ஸ்லாம் ஆடிருக்கேன் ஸ்டேஜ்லாம் டான்ஸ்லாம் ஆடிருக்கேன். பட் ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டச் விட்டுருச்சு. லைட்டாக கற்றுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி இடத்துல நின்று ஜாலியாக டான்ஸ் ஆடலாம் ஹெல்மெட் போட்டுட்டு. அப்போல்லாம் ஐடியாவில் தான் வந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐடியா எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைடர்ஸ்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ண முடியவில்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தால் நம்ம கண்டிப்பாக டான்ஸ் ஆடுறோம், ஆடி ஆகிறோம். ஓகேங்களா?
செம்மையாக கேப்சர் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். நிறையா மைண்ட் செட் வச்சுருந்தேன். என் மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு எத்தனை ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஐடியா பண்ணதில் எத்தனை ஃபில்லாக இருக்குமே ஒரு 70 ஃபில்லாக இருக்குது. இன்னும் வந்து ஒரு 30 ஃபில் ஆகணும். அந்த 30க்குள்ளே தான் அந்த டான்ஸ்லாம் எல்லாமே இருக்குது. இந்த டான்ஸ் ஆடுறது, இந்த ஸ்டெப்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டெப்லாம் அங்கே லைட்டாக கற்றுக்கிட்டோம். ரூமில் லைட்டாக கற்றுருந்தோம் அந்த மாதிரி ஆடலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பசங்க போகலன்னா நம்ம செம்மையாக இன்னும் ஹாப்பியாக இருந்திருக்கும் எனக்கு. சரி பரவாயில்ல, ஒரே சுச்சுவேஷனில் போயிட்டாங்க. சரி நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக பிளானை போட்டுட்டு தூக்குறோம், சூப்பராக வரோம். ஓகேங்களா? சரி காய்ஸ் பாருங்களேன், 2 பக்கமும் நிழலாக இருக்குது. இது என்ன, ஏதோ கேட்டு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஏதோ ஃபால்ஸ் இது இருக்கோ? இல்லை ஏதோ ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். சரி தெரில. கொஞ்சம் லைட்டாக ஓரமாக வந்துப்போம். சென்டராக வந்து யாராவது வந்து அப்படியே ஏற்றி தூக்கிட போகிறாங்க. சேஃபாக தான் இருக்கணும். ஹார்ன் அடிச்சு போங்க. ஓகே, அங்கே இப்படி பஸ்லாம் வந்தால் ஸ்லோவாக தான் வருவாங்க, ரொம்ப ஸ்லோவாக தான் வருவாங்க. ஏன்னா அவங்களாம் பெரிய வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ஸ்லோவாக வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, நக்கல் எங்கே போகிறோம்? நாகலூர் டு ஓகே நக்கலா? இது நாகலூரா? இது அப்போது ஓகே போண்டு தான். டேன் சரியான டேன். இங்கே ஏதோ கட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்களேன், கட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கை பின்னாடி காமிச்சா தெரியாது. நான் பாட்டு பின்னாடி காமிச்சிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியாதுல்ல. லைட்டாக கொஞ்சம் முன்னாடி இது வரைக்குமே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியுது. இன்னும் மேலே போனால் தெரியாது கை. எங்க இந்த சைடு கொஞ்சம் வேகமாக போகலாம். கார் வருது. கரெக்டாக இங்கே ஸ்லோ வந்துடலாம். நீங்கள் போங்கண்ணா. ஓகே போகலாம் நம்ம. வாவ், எனக்கு இந்த ஃபீல் எனக்கு ஃபுல்லாகவே வந்து என்னால் உணர முடியும். உங்களால் அந்தளவுக்கு உணர முடியுமா எனக்கு தெரியல. ஸோ நான் வீடியோவாக இருக்குல்ல, அந்தளவுக்கு வந்து உணர முடியாது கைஸ். ஓகேங்களா? சரி ஓகே, அப்படி போகண்டு தான். இதுனா ஸ்கூலா? இது கைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் இருக்குது. இங்கே ஸ்கூல் இருக்குது. ஆமாம், ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் நினைக்கிறேன். ஏற்காடு ஸ்கூலா இது? சூப்பர், நல்ல ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே தண்ணிக்கெலாம் பஞ்சமே இல்லைன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் குடிப்பாங்க தண்ணி. அதுவும் செம்ம ஃப்ரெஷ்ஷாக வருது தண்ணி. அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட அந்த ஸ்மெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே ஏற்காடில் வந்து சும்மா ஏதோ ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டேன். பார்த்தீங்கன்னா சும்மா இந்த பைப்பில் திறந்தா கூட அப்படியே கூலிங்காக ஐஸாக வருது தண்ணி. செம்மையாக இருக்குது. வாவ், எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் வேகமாக போகலாம். வாவ், லைட்டாக சறுக்கி விட்டது. கொஞ்சம் பார்த்தா போகணும். ரோடு அங்கேயே லைட்டாக கொஞ்சம் அன்சேஃபாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஓகே வாங்க. இது என்ன பிளேஸ்? ஏதோ பிளேஸ் நல்லாயிருக்கு. அப்படியே பார்த்துட்டே வாங்க. நீங்கள் நான் எடிட் பண்ணுறது தான் சாவோன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நிறைய நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ. பார்த்தீங்கன்னா 4 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துட்டேன் 2 நாளைக்கு. ஆல்ரெடி காய்ஸ் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். ஆல்ரெடி நான் கொல்லி ஹில்ஸ் vlog போட்டுட்டேன். அது கொல்லி ஹில்ஸ் vlog வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடாக போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் எப்படின்னா நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாகவே பேசியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் நான் போகிற வீடியோஸ்லாம். ஸோ பாருங்கள் ஓகேங்களா? பிடிச்சா பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் என் சேனலில் பார்த்து நீங்கள் கொஞ்சம் அட்ராக்ட் ஆனால் ஓகே, ரொம்ப ஹாப்பி. என்னதான் இருந்தாலும் கைஸ் எப்படியா இருந்தாலும் ஒரு வீடியோ நம்ம குவாலிட்டியாக நல்லா போட்டால் தான் வந்து மக்கள் வந்து பார்ப்பாங்க. சும்மா நம்ம யூடியூப்பில் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வீடியோ போடக்கூடாதுல. அப்படி போடுறது நான் வீடியோ போடாமல் இருப்பேன். நம்ம கொடுக்குற வீடியோ குவாலிட்டியாக அண்டு சரியான கண்டென்ட்டாக கொடுத்துட்டா உங்களுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ இந்த வழி தான் போகிறோம். ஓகே, உங்களுக்கும் வந்து ஓரளவுக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ல. அதனால தான் கைஸ் இப்படி. அண்டு நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுங்கள்.
எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இப்போ நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது எல்லாமே அனலைஸ் பண்ணேன். நான் ஃபஸ்ட் நேம் வைக்கிறதுலேருந்து இந்த பேர் யாராவது வச்சுருக்காங்களா இல்லை எல்லாமே நம்ம எதுவுமே நம்ம காப்பி ஒரு துளி கூட காப்பி பண்ணக்கூடாது. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே நம்மளோட இதுலேருந்து வரணும். எல்லாமே ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே நம்ம ஓனாக பண்ணணும். எல்லாமே காய்ஸ் மைண்டு தான். நம்மளுக்கு எந்த அளவுக்கு மைண்டு இருக்குது வேலை செய்தோ அந்தளவுக்கு நம்ம மேலே போயிட்டே இருக்கலாம். எல்லாமே இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக ஸ்மார்ட் ஒர்க் தான். அந்த ரைடு வரது மட்டும் தான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்காக நான் ஃபீல் பண்ணுறேன். பட் பார்த்தீங்கன்னா அந்த சேலம் ரோட்லாம் அந்த கவர் பண்ணும்போது எனக்கு கடுப்பாயிடுச்சு. எனக்கு கவர் பண்ணவே பிடிக்கல. அங்கே ஓட்டி என்ன காய்ஸ் அது சும்மா நார்மலாக டிராஃபிக் ரோடு தான், எல்லோரும் போகிறது தான் வண்டி எடுத்துகிட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் நான் கவர் பண்ணலாம். சரி ஏற்காடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஏற்காடை தான் கவர் பண்ணேன். சேலம் ரோட்லாம் நான் எதுவும் கவர் பண்ணல. சும்மா நாங்கள் ஜூஸ் குடிச்சது இது மட்டும் தான் எடுத்தேன். ஏற்காடு ரோடெலாம் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். மற்ற யூடியூபர் மாதிரி அந்த மாதிரி பண்ணால் செட் ஆகாது. அவங்க கொஞ்சம் ஹையாக சப்ஸ்கிரைப் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எப்படி போட்டாலும் அவங்க பார்க்குறாங்க வியூஸுக்காக அவங்க போடலாம். கொஞ்சம் அதிகமாக வருஷம் நம்மளும் போடலாம். பட்டு பிடிச்சா பாருங்கள். அந்த மாதிரி போட்டால் பிடிச்சா பாருங்கள். ஆனால் பிடிக்கலாம் பார்க்காதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக பிடிக்கும் கைஸ், ஏற்காடு இடம்லாம். ஸோ நீங்கள் இங்கே தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதுவே நான் உங்களுக்கு நல்லா பேச்சு கொடுத்து தான் வந்துட்டுருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும். எனக்கும் தூக்கம் வராது பேச்சு கொடுத்துட்டு வந்தால். நான் பேசிட்டே இருப்பேன் கைஸ் அப்படியே.